காட்டணும் 10, 20, 50 மாலை இதுகெல்லாம். இறைவன் பணம் கேட்டார நம்மளுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்க அவங்க மேல பரிவு காட்டுற போது பஞ்சாயத்து போர்டு காட்டணும், கரண்ட் பில்லுக்கு காட்டணும், பஸ் டிரைவர் கண்டக்டர் காட்டணும். ₹1 எவ்வளவு நாம சண்டை பிடிக்கிறோம் கண்டக்டர் கிட்ட. அப்ப இங்கு ஏன் அந்த தாராளம்? இறைவன் பணத்தை வைத்து அருளை பெற்றுவிடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். இறைவன் வேண்டுவது உங்களிடம் ஒன்றே ஒன்றுதான். பணத்தை கொடுத்து, மக்களே, என்னால் படைக்கப்பட்ட உலகத்திலே நோயோட எத்தனையோ பேர் இருக்காங்க, மருந்து வாங்கி கொடு. பசியோட எத்தனையோ பேர் இருக்காங்க, உணவு வாங்கி கொடு. கல்வி அறிவில்லாத குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கல்வி அறிவு கொடு. மேலும் மக்களே, நிறைய கோயிலை விட உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு இப்ப தனியா ஒரு ஆசிரமம் கட்டிட்டு இருக்கீங்க, அதை தவிர்த்துருங்க. உங்க கூடவே வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வேறு புண்ணியம் நம்ம எதை கொண்டு வந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னும் அவர்கிட்ட உங்ககிட்ட கேட்கிறாங்க, நீ செய்த பாவத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. இனிமேல் நீ புலால் உண்ணாதே, கொலை செய்யாதே, மாமிசம் அருந்தாதே. இதையெல்லாம் இறைவன் போதிக்கின்றார். உங்களுக்கெல்லாம் எதெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றதோ அதையெல்லாம்